குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சற்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பா. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே
சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களில் சென்று கூட்டங்கள் நடத்தி வருகிறோம். அதை நீங்கள் அறிவீர்கள். ஜனங்களுடைய நல்வாழ்விற்காக எவ்வளவோ தொலைவு பிரயாணப்பட்டு நாம் வருகிறோம். முக்கியமாக நாம் இந்த வாரம் சனிக்கிழமை சென்னையிலே அந்த பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து இறங்கி பம்மல் ரோட்டில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் சியோன் காம்ப்ளெக்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும். 4வது மாடியிலே உங்களுக்காக காலை 10 மணிக்கு நான் காத்திருப்பேன். அங்கே சகோதரர் மங்களராஜ் அவர்கள், சகோதரர் கண்மணி சாலமன் அவர்கள், சகோதரர் தினேஷ் அவர்கள் போன்ற நல்ல உள்ளம் படைத்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் உங்களுக்காக மிக சிறப்பான வரவேற்பையும் மிக சிறப்பான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க. கூட்டத்தின் முடிவிலே உங்களுக்காக நல்ல விருந்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் சென்னையில் கூட்டம், ஒரே ஒரு கூட்டம். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் உங்களை இருக்கர நீட்டி வரவேற்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து முதியோர் இல்லத்திலும் தினந்தோறும் ஜெபம் நடக்கிற ஒரு முதியோர் இல்லம் என்றால் அது நம்முடைய அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லம் தான். நல்ல நல்ல ஊழியக்காரெல்லாம் வந்து தினந்தோறும் அந்த பிள்ளைகளை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. நல்ல உணவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் உடனடியாக வந்து சேரலாம் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நிறைய இடங்கள் இருக்கிறது. பிரித்துக்குரியவர்களே, அங்கே ஃபேவர் பிளாக் ரோடெல்லாம் போடப்பட்டு மிக அழகாக அது தோற்றம் அளிக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 29:17 சொல்கிறது, லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தன, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளமனமாக இருந்தாள். அக்கா தங்கச்சி லேயா ராகேல். லேயாவுடைய கண் வந்து இங்கேயோ பார்த்தா எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் தங்கச்சி ராகேல் அவ்வளோ அழகானவளாக ரூபவதியாக இருக்கிறாள். இந்த தங்கச்சி மேலே பிரியங்கொண்ட யாக்கோபு எனப்பட்ட தேவனுடைய மனிதன் சூழ்நிலையின் காரணமாக 2 பேரையுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரே வீட்டில் 2 மனைவியும் இருக்காங்க. இவர் யாக்கோபு வந்து அவர் விவசாயம் செய்கிறாரு, ஆடு மேய்க்கிறாரு. முக்கியமாக ஆடு மேய்க்கிறது அவங்களுடைய தொழில். இந்த ராகேலுக்கு கணவனுடைய அன்பு அளவில்லாமல் கிடைக்கிறது. லேயாளோ ஒரு அழையா விருந்தாளியாக அந்த வீட்டிலே இருக்கின்றாள். புருஷனுக்கு அவள் பிடிக்கவே செய்யாது. நானாக கேட்டேன், அவங்க அப்பாட்ட உன்னை கல்யாணம் பண்ணி கேட்டேன், அவர் தானே கொடுத்தார், என்னை ஏமாற்றி தானே நீ திருமணம் செய்தாய்ங்கிற அவர் குற்றம் சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஒரு அழையா விருந்தாளியாக லேயா கண்ணு வேற ஒரு மாதிரி இருக்குது. அவளை யாருமே அவளுக்கு பிடிக்கலை. அப்பா ஏமாற்றிட்டாரு. கட்டின புருஷன் வெறுக்கிறான். அழையா விருந்தாளியாக வச்சுருக்கிறான். தங்கச்சி அற்பமாக பார்க்குறான். தங்கச்சி மேலே உயிரே இவ கனவு வச்சுருக்காரு யாக்கோபு. ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அழையா விருந்தாளியாக ஒரு வீட்டில் இருப்பதை விட ஒரு பரிதாபமான ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. ஒரு புருஷனுக்கு ஒரு பெண் பிடிக்காமலே இருக்கு அப்படின்னா அதை விட ஒரு பரிதாபமான நிலைமை இந்த பெண்ணுக்கு வராது. பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல அப்படின்னா அந்த பரிதாபமான நிலை அந்த புருஷனுக்கு வரவே வராது. அழையா விருந்தாளி, விரும்பப்படாத ஒரு பொருளாக ஜடமாக அவள் இருக்கிறான். புருஷன் திரும்பியே பார்க்க மாட்டார். ஆனால் கண்ணு முன்னாலே தங்கச்சி மேலே உயிரே வச்சிருக்கிறார். இது ஒரு பரிதாபமான ஒரு நம்ம இன்றைக்கி விரும்பப்படாத பொருளாக எத்தனை பேர் இருக்காங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களை மாத்திரம் பிடிக்காது, வேறு எல்லார்ட்டையும் நல்லா பேசுவார் மேனேஜர், முதலாளி, நிறைய சம்பளத்தை கொடுப்பார். உங்களை வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை, எப்போயுமே வேலையை விட்டு போவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பேன். அப்போ அது வந்து ஒரு பரிதாபமான ஒரு அனுபவம். நிறைய பேர் அப்படிப்பட்ட விரும்பப்படாத ஒரு வேலைக்காரனாக எத்தனையோ கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இதை விட்டுட்டு போனோம் அப்படின்னா சம்பளம் கிடைக்காது, குடும்பத்தை நடத்த முடியாது, வயிற்று பிழைப்பு ஒன்றுமே கிடையாது. நான் முதலாக ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது அங்கே இருக்க 70 ஸ்டாஃபில் நான் தான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். கொஞ்சம் சொற்ப சம்பளம், பெய்டு பீனட். ஆனால் அந்த செக்ரட்டரிக்கு என்ன தான் பிடிக்காது, என்ன தான் கூட்டி விட்டு எல்லார் மத்தியிலும் எழுப்பி விட்டு எல்லார் மத்தியிலும் என்னை திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். நான் பரிதாபமாக நின்றுக்கிட்டு கை கட்டிக்கிட்டு இருப்பேன். தப்பே செஞ்சுருக்க மாட்டேன். ஆனால் அவருக்கு இனி பிடிக்காது. அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுவார். ஆனால் இனி வெறுத்தார், இது பயங்கரமாக வெறுத்தார்.
நான் ஒரு விரும்பப்படாத பொருளாக அங்கே 1 வருஷம் வேலை பார்த்தேன். 3 வருஷம் வேலை பார்த்து கடைசி வருஷம் அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவருடைய நாமத்தில் நான் ஒரு நாள் போய் நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். உங்களுக்கு ஸ்கூலே வேண்டாம். அவர் அதிர்ந்து போனார். நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு நினச்சி தான் அவர் என்னை அடின்னு அடித்தார். நான் அதை விட்டுட்டு தூக்கி எரிஞ்சிட்டு வேலை கிடைக்காமலே ரிசைன் பண்ணி இப்போ காத்திருந்து வேற ஒரு காலேஜில் வேலை கொடுத்தார். நான் கெட்டு போகலை, அவர் முன்னால் வைக்கப்படலை. நிறைய பேர்கள் வாழ்விலே இதே போல் இருக்கிறாங்க. அவங்க வெறுக்கப்படுறாங்க. விரும்பப்படாத ஒரு பொருளாக அவங்க இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே விரும்பப்படாத ஒரு பொருளாக இருக்கிறாங்க. இது அதிக வேதனையை கொடுப்பதாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, உங்களையும் கூட இப்படியாக ஒரு விரும்பாத பொருளாக வச்சிருக்கலாம். எல்லா இடத்துலையுமே இது நடக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு காயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். உங்களை மிகவும் கேவலமாக நடத்தலாம். என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடிக்கு. அதே போலவே இன்றைக்கி நீங்கள் வேலை இல்லாத ஒரு பட்டதாரியாக இருக்கலாம். உங்கள் கூட பிறந்தவங்களாம் நல்ல வேலையில் இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம். அதனால் சொந்த குடும்பத்தாரே உங்களை அற்பமாக பார்க்கலாம். நீங்கள் சாப்பிடும்போது உங்களை கேவலமாக பார்க்கலாம். படித்து முடித்து வேலையில்லாத பட்டதாரிகளுடைய நிலைமை மிகவும் அவலமாக இருக்கும், மிகவும் பரிதாபமாக இருக்கும். சாப்பிட்றதே ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு வெட்கமாக இருக்கும். எல்லோரும் நல்லா சம்பாதிப்பாங்க, நீங்கள் மாத்திரம் வேலைக்கே போகாமல் இருப்பீங்க. அப்பொழுது அவர்கள் மத்தியில் நீங்கள் தலைகுனிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எவ்வளோ பேர் இன்றைக்கி எவ்வளோ காரணங்களால் அப்படியே அற்பமாக எண்ணப்படுறாங்க. நிறைய பேர் தங்கள் மனைவிகளை தகுதியே இல்லாதவளாக நினச்சிட்டு கேவலமாக பார்ப்பாங்க, கேவலமாக பேசுவாங்க, கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க, அடிப்பாங்க. அந்த மனைவியை விரும்பவே மாட்டாங்க. அவள் நிலைமை பரிதாபமாக இருக்கும். நிறைய மனைவிமார்கள் புருஷன் தன் அழகுக்கு ஈக்குவலே கிடையாது, எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய பணக்காரர், நீ இவ்வளோ ஏழை அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுவாங்க, கொட்டி விடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அதனால் கணவன்மாருடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். இவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இங்கே லேயாள் இருக்கிறாள். அவள் பற்றிய வாழ்க்கை மிக பரிதாபமாக இருந்தது. ஆனால் தங்கச்சியுடைய ரகேலுடைய வாழ்க்கையும் மிக இன்பமாக இருந்தது. அங்கே ஒரு பாரபட்சம் காணப்பட்டது என்று நாம் காண்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதைத்தான் நாம் இங்கே காண்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கிறேன். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாக இருந்தாள். லேயாள் அற்பமாக எண்ணப்படுறாங்கிறத ஆண்டவர் பார்த்துறார். ராகேல் மேலே உயிரே வச்சு பாசமாக இருக்கிறான். இங்கே இவ்வளோ ரொம்ப அற்பமாக என்றாங்கிறத ஆண்டவர் பார்த்துறார். இவ்வளோத்துக்கு லேயாளும் பெரிய ஜெபிக்கிறவா கிடையாது, ராகேலும் ஜெபம் பண்ணுறவா கிடையாது. 2 பேரும் சாதாரணமான பெண்கள், அவ்வளவுதான். ஆனால் இது ஆண்டோடைய பார்வையிலே தகுதி இல்லாததாக இருந்ததுனால நீ லேயாவை அற்புதமாக நினைக்கிறியான்னு சொல்லி அவள் கற்பந்தளிக்கும்படியாக உதவி செய்கிறார். 1 2 3 4ன்னு சொல்லி வரிசையாக அவளுக்கு பையன் பிறந்துடலாம். உயிருக்கு மேலாய் உயிராய் வைத்து நேசித்த ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் அடைக்கிறார். அவளால் குழந்தையை பெற முடியல. ஆண்டவர் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணி விடுறாரு பார்த்தீங்களா? எப்படி தலையில சுற்றி விடுறாரு. அற்பமாக எண்ணப்பட்ட ஒரே ஒரு காரணத்து நிமித்தமாக அங்கே 4 ஆண் குழந்தைகள் உடனடியாக லேயாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 1 இல்லை 2 இல்லை 4 ஆண் பிள்ளைகள் பிறந்தவன் அவன் எவ்வளோ கம்பீரமாக இருந்திருப்பான். குழந்தை இல்லாதனால அங்கே ராகேல் கூனி குறுகி போய் விடுகிறாள். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். லேயாளை கர்த்தர் பலப்படுத்துறார். உன்னை அற்பமாக நினைக்கான அவன் பாருன்னு சொல்லி உயர்த்தி விடுறார். ரொம்ப பாசமாக ரொம்ப உயரத்தில் இருந்த ராகேலை தள்ளுகிறார். குழந்தை இல்லாதவளாய் மாறிவிடுகிறாள். மிகவும் வேதனைப்படுகிறாள். தலைகுனிந்து போகிறாள், வெக்கப்பட்டு போகிறாள். அவளுக்கு ஒன்றுமே பேச முடியாமல் போகிறது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, லேயாவை போல இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு இடத்துல ஒருத்தர் அற்பமாக எண்ணப்படுறாங்கன்னா கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுறார், யுத்தங்களை செய்கிறார், கர்த்தர் அவங்களுக்காக நீதி செய்கிறார் என்பதையே இந்த சம்பவம் நமக்கு காண்பிக்கின்றது. அற்பமாக யாராவது தொடர்ந்து ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், வேலையை கொடுக்கிறார், அவங்களுக்கு உயர்வை கொடுக்கிறார், ப்ரமோஷனை கொடுக்கிறார், அவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும்படியாக செய்கிறார், அவர்களை ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போகிறார். கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 1 2 இல்லை, கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 1 2ன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்து படியில் ஏற்றிட்டே போயிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் மிகவும் உயர்வாக எண்ணப்பட்டவர்களோ தாழ்த்தப்படுறாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. இந்த சம்பவம் பைபிளில் ஆண்டவர் எவ்வளவு மக்களை கவனிக்கிறாரு, இந்த உலகத்தில் நடக்கிறது எப்படி பார்க்குறாரு, ஒருத்தருக்கு அநீதி செய்யப்படும் பொழுது அவங்களுக்கு எப்படி நீதி செய்கிறாரு, உயரமாக எண்ணப்படுறவங்களை எப்படி தாழ்த்துறாரு, ஒன்றும் இல்லைங்கிறத எப்படி காமிக்கிறாருங்கிறதெல்லாம்
இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அழகாக காண்கிறோம். அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக்கிட்டே இருக்குதான். அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்பட்டு கதறாங்களோ அவங்க கண்ணீரை ஆண்டவர் உடனே காண்கிறார். அவங்களுக்கு யாருமே இல்லைனாலும் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் போறாரு. இப்படி உயர்த்துற மாதிரி உயர்த்தி விட்டுறாரு. வருடங்கள் கண்ணை மூடி முழிப்பதற்குள்ளாக ஓடிவிடும் அல்லவா? கண்ணை மூடி முழிப்பதற்குள்ளாக 5 வருடங்கள் போய்விடும், 10 வருடங்கள் போய்விடும், 20 வருடங்கள் போய்விடும், 30 வருடங்கள் போயிடும். யாரெல்லாம் அற்பமாக என்னப்படுறாங்களோ அவங்களெல்லாம் உயர்த்திட்டே போறார் ஆண்டவர். மேலே மேலே தூக்கிட்டே போறார். யாரெல்லாம் உயரமா இருக்காங்களோ அவங்கள கீழே கீழே கத்தர் கொண்டு வந்துட்டு இருக்கார். இதைத்தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். இன்னைக்கு நீங்க மிகவும் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா? உங்களை ரொம்பவும் கேவலமாக பேசுறாங்க, நடத்துறாங்களா? வேலை இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, நகை இல்லை, இல்லைன்னா அது இல்லை, இது இல்லை சொல்லி அற்பமாக பேசுறாங்களா? உங்களை ஆண்டவர் உயர்த்த போறார். நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளை உங்களுக்கு தரப்போகிறார். நினைத்து பார்க்க முடியாத மேன்மைகளை, மகிமைகளை கத்தர் கொடுக்க போறார். அந்த செக்ரட்டரி என்னை எப்படி திட்டி விட்டார்னு உங்களுக்கு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் என்னை அவமானப்படுத்துற எல்லாரும் மத்தியில் ஸ்டாஃப் மீட்டிங்கில். இன்னைக்கு அங்கேருந்து வெளியே வந்து நான் கெட்டு போகலை. அந்த ஸ்கூலில் இந்த வேலையை விட்டுட்டு வந்து நான் கெட்டு போகலை. அதே ஸ்கூலில் வேலையை பார்த்து வேலையிலேருந்து தூக்கப்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் வேலை இல்லாமலே இருக்காங்க, 1-2 பேர். ஆனால் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தேன் ரோசத்தோட, ஆண்டுடைய பிள்ளைங்கிறதுனால. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி நிரந்தரமான அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக மாறி எக்கச்சக்கமான சேலரியை கத்தர் கொடுத்து என்னை உயர்த்தி வைத்திருக்க அற்பமாக எண்ணப்பட்ட இந்த ஸ்கூலில் இன்னைக்கு விலையேறப்பெற்ற பாத்திரமாக கத்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இன்னைக்கு உங்களை அற்பமாக பார்க்குறாங்களோ அவங்கள முன்னால கத்தர் உயர்த்துவார். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் என்னை அற்பமாக பார்த்தவங்க, என்னை கேவலமாக நினச்சவங்களாம் இன்னைக்கு என்னை அதிர்ந்து போய் பார்க்கும்படியாக ஆண்டவர் சூழ்நிலை மாற்றியிருக்கார். இது கத்தர் தான் செஞ்சார். நான் பெருமை பாராட்டுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் தான் அப்படிப்பட்ட உயர்வுகளை எல்லாம் தந்தார். பிரியத்துக்குரியவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். எங்கெல்லாம் நீங்கள் தாழ்த்தப்படுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் உங்களுக்காக காத்திருக்குது. இன்னைக்கு யார் உங்களை அற்பமாக நடத்துகிறாங்களோ அவங்களாம் தாழ்த்தப்பட்டு போவாங்க, நீங்களோ உயர்த்தப்பட்டு போவீங்க. இதுதான் வரலாறு, இதுதான் இந்த உலகத்தில் நடக்கின்ற காரியம். ஆண்டவர் இந்த நாளிலே அவள் யூதா என்று சொல்லி சொன்னாள் இல்லையா? கத்தரை துதிப்பேன் என்று சொல்லி சொன்னாள். அந்த யூதா கோத்திரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தாவீது, சாலமோன் ராஜா எல்லாருமே வந்தாங்க. லேயாள் கோத்திரத்தில் தான் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாள்கிட்ட இருந்தால் ஆண்டவர் இயேசுவே வந்தார், தாவீதே வந்தார். உயர்வாக எண்ணப்பட்ட ராகேலிருந்து யோசேப்பு வந்திருந்தாலும் ஆனால் அதுக்கு பிறகு யாரும் பெரிய ஆட்கள் எழும்பவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, எனவே நீங்கள் இதை மறந்துவிட வேண்டாம் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். லேயாவை கத்தர் உயர்த்தினார், ராகேலை தாழ்த்தினார். கத்தருடைய பிள்ளைகளை அன்று உயர்த்துவார் அற்பமாக எண்ணப்படுறவங்களை. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, பரம தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இந்த செய்தியை நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. லேயாளி எவ்வளவு அற்பமாக எண்ணப்பட்டாள், ஆனால் அவளுக்கு எவ்வளோ பெரிய மேன்மையில் டக்கு 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 டக்குன்னு கொடுத்து உயர்த்தி விட்டீங்க ராஜா. அற்பமாக எண்ணப்பட்ட வீட்டில் 4 சிங்க குட்டிகளை அழைத்து கொண்டு அவள் அழைத்து திரிந்தாள். உயர்வாய் எண்ணப்பட்ட ராகேலோ மண்ணை கவினாலப்பா. என் தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு நீ பேசுகிறதற்காக நமக்கு சோத்திரம். யாரையும் நாங்கள் முதலாவது அற்பமாய் எண்ணாதபடிக்கு, கேவலமாய் பார்க்காதபடி, கேவலமாய் பேசாதபடி, எல்லோரையும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று ஆண்டவராலே உருவாக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து எல்லோரையும் மதிக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இதயத்தை தார். யாரையும் வார்த்தைகளால் காயப்படுத்தாதபடி, யாரையும் அடிக்காதபடி ராஜா, எல்லோரையும் மதிக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய அதிகாரத்துக்கு கீழாக யார் வாராங்களோ அவங்களை மென்மையாய் நடத்த எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்க ஆண்டவரே. அவளை மனது புண்படாதபடி ஆண்டவரே, நாங்கள் வேதனையான வார்த்தைகளை பேசாதபடி கவனமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்றும், அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றும் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுற ரோகங்கள், சாபங்கள், அவர் அற்பமாக எண்ணப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் காணப்படுற குறைபாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே தோத்திரமையா நீர் மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு சென்று யாரெல்லாம் வியாதிப்பட்டு படுத்திருக்கிறார்களோ, ஐயோ இந்த வேதனையை எனக்கு தாங்க முடியல, ஐயோ இந்த பலகீனத்தை என்னால் தாங்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா இயேசுவின் நாமத்தினால இதோ இருள் நீங்குவதாக, மரண இருள் நீங்குவதாக, புது வாழ்வு கிடைப்பதாக, போதை அடிமைத்தனம்
பாவ அடிமைத்தனம், நிம்மதி இழந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று நினைக்கிறவர்களுக்கு, கொலை செய்யலாமா நினைக்கிறவர்களுக்கெல்லாம் சமாதானத்தை தந்து அவர்களை திருத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஏசப்பா தகப்பனே, வயதான காலத்தில் ஒரு கீரை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி கர்த்தாவே நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். பிரயாணப்பட நேரங்களை பார்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிற பிள்ளைகள் பண நெருக்கடியில், கடன் பாரத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. தப்பு வீங்க நிரந்தரமான வருமானத்துக்கான வாசலை திறந்து தாருங்க. இறைமகனின் நாமத்தினாலே ஆண்டவர் நீண்ட காலமாக கற்பம் தரிக்காமல் இருக்கிற பிள்ளைகள் கற்பம் தரிக்கட்டும். திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். சொந்த வீடு கேட்பவர்களுக்கு தார் சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரை உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாக ஏசப்பாவுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் வெக்கப்படாதபடி அவர்களுக்கு யுத்தங்களை நீ செய்ய வேண்டும், வழக்காட வேண்டும், நீதி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாசிரியர் திராட்சைப்பழ தோட்டவடிகளை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தகப்பனே, நம்முடைய கிருபையினாலே மூடுங்க, இரக்கத்தினாலே மூடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கலான் குறுகி முதலிடத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. ஒன்றும் குறைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. ஏசப்பா, இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என்று மேற்கொண்டு நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.